தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். சுப்ஹானக ரப்பனா லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கருணையாளனே, எங்களுடைய குடும்பத்தார், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரது பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வாழ்நாளில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாழ்நாளிலே அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனி பெரும் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. விஷஜந்துக்களுடைய தீண்டுதல் இல்லாததாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ கூறியிருப்பது போல அவர்களுடைய கபறுகளை சோன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாக்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கடனை விட்டும் பாதுகாப்பாயாக. பஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எய்ட்ஸ், கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், குறைந்த வயதிலே மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. உடல் நலம் இல்லாமல் போய்விடுவதை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நீடித்த ஆயுளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீடித்த ஆயுளை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ராகத்தோடு கைகால் நடமாட்டத்தோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய காசு பணங்கள் வீண் விரயமாகுவதை விட்டும் ஆஸ்பத்திரி செலவாகுவதை விட்டும் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிடத்திலே உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகுவதை விட்டும் உடைந்து போகுவதை விட்டும் அல்லது காணாமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலே அபிவிருத்தியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், தேவையான செலவுகளுக்கு மட்டும் நாங்கள் செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வீண் செலவுகளிலே மற்றவர்களிடத்திலே ஏமாந்து போவதிலே யா அல்லாஹ் நாங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமதான் மாதத்தினுடைய 3வது நோன்பை நோற்றிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை, ஜக்காத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், 3 நாட்கள் நோன்பு நோக்க வாய்ப்பளித்தது போல இந்த மாதத்திலே 30 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடாமல், ஆரோக்கிய கேடும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய கண்ணியத்தை முழுமையாக புரிந்து அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானை இன்னும் பல தடவை அடைந்து அதனுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த மாதத்திலேயும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானை முன்னிட்டு நோன்பு இருக்கக்கூடிய, தராவீஹ் தொழக்கூடிய, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களை யா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடியவர்களாக நீ மாற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே அன்பை, அரவணைப்பை, அனுசரணையை தந்தருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இணக்கத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே உபதேச சிந்தனையோடு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சையும் மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சையும் கேட்டு குடும்பத்தை ஸ்திரமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் உலக ஆபாசங்களிலே ஆசாபாசங்களிலே எங்களுடைய குழந்தைகள் மூழ்கி விடாமல் பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் யா அல்லாஹ் உலகத்திற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெண் பிள்ளைகளும் நல்ல முறையிலே படித்து ஒழுக்கமானவர்களாக வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏழை குமுறுகள் தங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சரியான நேரத்தில் சரியாக அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் உடல் வலிமையும் நிறைந்த குழந்தையை யா அல்லாஹ் பரிசளிப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்கள் வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த சோதனைகளையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எந்த சோதனையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கைகால் சுகத்தை தந்தருள் புரிவாயாக. நீடித்த ஆயுளை தந்தருள் புரிவாயாக. அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் மன இறுக்கத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களை கண்குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக. மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் குடும்ப கட்டுப்பாட்டை மீறாதவர்களாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உறவினர்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அண்டை வீட்டாரின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அடுத்தவர்களுடைய உரிமைகளை கடமைகளை சரிவர பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சரி செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவி என்று முத்திரை குத்தி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை உன்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் சைத்தானுக்கு அகப்பட்டு விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை நீ தருவாயாக. யா அல்லாஹ் நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டிருப்பதின் காரணமாக எங்களை பழி வாங்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களை அதிகாரமிக்கவரிடம் ஒப்படைத்து விடாதே ரப்பே. அல்லாஹ்வே அநியாயக்காரர்களிடம் எங்களை ஒப்படைத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே நாங்கள் கையேந்திருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கேட்க முடியாது ரப்பே. கருணையாளனே யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் நீ கருணை காட்டாவிட்டால் வேறு யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கருணையை எதிர்பார்க்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ் நீ மன்னித்தால் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கிருபை செய்தால் நிச்சயமாக கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பார்கள், பிரியப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் ரப்பே. யா அல்லாஹ் அவர்களுக்காகவாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானிலே எங்களை பரிபூர்ணமானவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தேட்டமுள்ளவர்களாக ஆக்குவாயாக. நற்குணங்களால் அலங்கரித்து கொண்ட உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திருக்கலிமாவின் தத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக.
குறிப்பாக கஸ்ஸா, சிரியா போன்ற நாடுகளிலே அவதிப்படுகின்ற முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த இந்திய திருநாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த விதமான சோதனைகள் வருவதை விட்டும் எதிரிகளுடைய அழிச்சாட்டியங்கள் வருவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த காரணத்திற்காகவும் முஸ்லீம் அநீதி இழக்கப்படாமல் நல்ல முறையிலே யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அதற்கேற்றவாறு வருகின்ற தேர்தலிலே எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், அநீதக்கார ஆட்சியாளர்களை விட்டு இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் பிரியப்படக்கூடிய எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகில் எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீயே பொறுப்பாளனாக ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ், ஒரு கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலே எங்களை விட்டு விடாமல் யா அல்லாஹ், படைத்தவனே, பரிபாலிப்பவனே, நீயே எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற எல்லா நல்லது கெட்டதுகளிலும் நீயே தீர்ப்பு வழங்குபவனாக இருக்கிறாய். நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், சிறைவாசம் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், முறையாக இல்லாமல் விசாரணை கைதிகளாக இன்னமும் ஜெயிலிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் வெகு சீக்கிரத்திலே யா அல்லாஹ் ஜெயிலிலிருந்து வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய இளைஞர்கள் வழி தவறி விடாமல் பாதுகாப்பாயாக. ஆலிம்களுக்கு பின்னால், மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்குவாயாக. ஒழுக்கம் மிகுந்த இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சமூக கண்ணியம் காக்கக்கூடிய இளைஞர்களாக, வாலிப சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகத்தை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எதிர்கால சந்ததிகளை சிறந்த முறையில் உருவாக்கக்கூடியவர்களாக இந்த காலத்து இளைஞர்களை, வாலிப பெண்களை நீ ஆக்கி தருவாயாக. அதற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ்வே நிறைவாக நீ எங்களுக்கு வழங்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில் ஹஜ், உம்ரா போன்ற கிரியைகளை நிறைய தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய, வலிமார்களுடைய ஜியாரத்து பயணம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன் அத்தாட்சிகளை விளக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை எல்லா இடங்களிலேயும் கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய இறை நேசர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கொள்கை குழப்பவாதிகளிடத்தில் இருந்தும், மார்க்கத்தை குழப்புவர்களிடத்தில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எல்லா அமல்களையும் முறையாக பேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், பரும் பாவங்களிலே இருந்து விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொலை, கொள்ள, விபச்சாரம், வட்டி யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் என்று எதையெல்லாம் நீ கூறியிருக்கிறாயோ அதன் அருகில் கூட செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் உனக்கு பிடிக்காத பாவங்களாக இருக்கிறதோ அதன் பக்கம் நெருங்குவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் நீ பிரியப்படுகிறாயோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வஃபாத்தாகிற நேரத்திலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்தவர்களாக, யா அல்லாஹ் சிரித்தவர்களாக, உன்னுடைய அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. எங்களுடைய கபூர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ சொல்லியிருப்பது போல் நாங்கள் ஓதுகின்ற குர்ஆன்கள் எல்லாம் எங்களுடைய கபூரிலே காவலாளிகளாக வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய திடுக்கமான நாளிலே அன்னாரின் கைகளால் நாங்கள் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், திடுக்கம் நிறைந்த அந்த மஹ்ஷருடைய நாளிலே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கவாசிகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக.
இதின சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்வது போல யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலேயும் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. மின்னல் வேகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அமால் நாமா செயலேட்டை வலது கரத்தால் பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியாகி உன்னுடைய லிகா என்கிற பெரும்பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல முஃமின்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை ஒன்றிணைப்பாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக. இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ, கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டு வைத்திருக்கிறோமோ, யா அல்லாஹ் அத்தகைய தேவைகளையும் ஏற்று அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை என்று ரப்பே நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எய்ட்ஸ், கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் குறைந்த வயதிலே மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. உடல் நலம் இல்லாமல் போய்விடுவதை விட்டும் காப்பாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ராகத்தோடு கைகால் நடமாட்டத்தோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் வீண் விரயமாகுவதை விட்டும் ஆஸ்பத்திரி செலவாகுவதை விட்டும் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகுவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் அல்லது காணாமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலே அபிவிருத்தியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் தேவையான செலவுகளுக்கு மட்டும் நாங்கள் செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வீண் செலவுகளிலே மற்றவர்களிடத்திலே ஏமாந்து போவதிலே யா அல்லாஹ் நாங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 3வது நோன்பை நோற்றிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை ஜக்காத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் 3 நாட்கள் நோன்பு நோக்க வாய்ப்பளித்தது போல இந்த மாதத்திலே 30 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடாமல் ஆரோக்கிய கேடும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய கண்ணியத்தை முழுமையாக புரிந்து அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானை இன்னும் பல தடவை அடைந்து அதனுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த மாதத்திலேயும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானை முன்னிட்டு நோன்பு இருக்கக்கூடிய தராவீஹ் தொழக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களை யா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடியவர்களாக நீ மாற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே அன்பை, அரவணைப்பை, அனுசரணையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இணக்கத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே உபதேச சிந்தனையோடு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சையும் மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சையும் கேட்டு குடும்பத்தை ஸ்திரமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் உலக ஆபாசங்களிலே ஆசாபாசங்களிலே எங்களுடைய குழந்தைகள் மூழ்கி விடாமல் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள குழந்தைகளுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் யா அல்லாஹ் உலகத்திற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெண் பிள்ளைகளும் நல்ல முறையிலே படித்து ஒழுக்கமானவர்களாக வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏழை குமுறுகள் தங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சரியான நேரத்தில் சரியாக அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் உடல் வலிமையும் நிறைந்த குழந்தையை யா அல்லாஹ் பரிசளிப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்கள் வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த சோதனைகளையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எந்த சோதனையும் தராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கைகால் சுகத்தை தந்தருள் புரிவாயாக. நீடித்த ஆயுளை தந்தருள் புரிவாயாக. அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் மன இறுக்கத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களை கண்குளிர்ச்சியானதாக ஆக்குவாயாக. மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் குடும்ப கட்டுப்பாட்டை மீறாதவர்களாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உறவினர்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அண்டை வீட்டாரின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அடுத்தவர்களுடைய உரிமைகளை கடமைகளை சரிவர பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சரி செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவி என்று முத்திரை குத்தி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களை உன்னுடைய அடியார்கள் என்ற பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் சைத்தானுக்கு அகப்பட்டு விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை நீ தருவாயாக. யா அல்லாஹ் நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டிருப்பதின் காரணமாக எங்களை பழி வாங்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களை அதிகாரமிக்கவரிடம் ஒப்படைத்து விடாதே ரப்பே. அல்லாவே அநியாயக்காரர்களிடம் எங்களை ஒப்படைத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே நாங்கள் கையேந்திருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கேட்க முடியாது ரப்பே. கருணையாளனே யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் நீ கருணை காட்டாவிட்டால் வேறு யாரிடத்திலையும் சென்று நாங்கள் கருணையை எதிர்பார்க்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ் நீ மன்னித்தால் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கிருபை செய்தால் நிச்சயமாக கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பார்கள், பிரியப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் ரப்பே. யா அல்லாஹ் அவர்களுக்காகவாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானிலே எங்களை பரிபூர்ணமானவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. நற்குணங்களால் அலங்கரித்து கொண்ட உள்ளமாக எங்கள் உள்ளங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திருக்கலிமாவின் தத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. குறிப்பாக கஸ்ஸா, சிரியா போன்ற நாடுகளிலே அவதிப்படுகின்ற முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த விதமான சோதனைகள் வருவதை விட்டும் எதிரிகளுடைய அழிச்சாட்டியங்கள் வருவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த காரணத்திற்காகவும் முஸ்லீம் அநீதி இழக்கப்படாமல் நல்ல முறையிலே யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதற்கேற்றவாறு வருகின்ற தேர்தலிலே எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் அநீதக்கார ஆட்சியாளர்களை விட்டு இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் பிரியப்படக்கூடிய எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகில் எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீயே பொறுப்பாளனாக ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ் ஒரு கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலே எங்களை விட்டு விடாமல் யா அல்லாஹ் படைத்தவனே, பரிபாலிப்பவனே,
நீயே எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக ஆகிவிடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற எல்லா நல்லது கெட்டதுகளிலும் நீயே தீர்ப்பு வழங்குபவனாக இருக்கிறாய். நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், சிறைவாசம் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், முறையாக இல்லாமல் விசாரணை கைதிகளாக இன்னமும் ஜெயிலிலே வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெகு சீக்கிரத்திலே யா அல்லாஹ் ஜெயிலிலிருந்து வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய இளைஞர்கள் வழி தவறி விடாமல் பாதுகாப்பாயாக. ஆலிம்களுக்கு பின்னால் மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்குவாயாக. ஒழுக்கம் மிகுந்த இளைஞர்களாக எங்களுடைய இளைஞர்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சமூக கண்ணியம் காக்கக்கூடிய இளைஞர்களாக வாலிப சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகத்தை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எதிர்கால சந்ததிகளை சிறந்த முறையில் உருவாக்கக்கூடியவர்களாக இந்த காலத்து இளைஞர்களை வாலிப பெண்களை நீ ஆக்கி தருவாயாக. அதற்கு தேவையான பட்ட படிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ்வே நிறைவாக நீ எங்களுக்கு வழங்கி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாடுகின்ற காலகட்டத்தில் ஹஜ் உம்ரா போன்ற கிரியைகளை நிறைய தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வழிமார்களுடைய ஜியாரத்து பயணம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன் அத்தாட்சிகளை விளக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை எல்லா இடங்களிலேயும் கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய இறை நேசர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கொள்கை குழப்பவாதிகளிடத்தில் இருந்தும் மார்க்கத்தை குழப்புவர்களிடத்தில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறாயோ எல்லா அமல்களையும் முறையாக பேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், பரும் பாவங்களிலே இருந்து விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொலை கொள்ள விபச்சாரம் வட்டி யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் என்று எதையெல்லாம் நீ கூறியிருக்கிறாயோ அதன் அருகில் கூட செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் உனக்கு பிடிக்காத பாவங்களாக இருக்கிறதோ அதன் பக்கம் நெருங்குவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் நீ பிரியப்படுகிறாயோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வஃபாத்தாகிற நேரத்திலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்தவர்களாக யா அல்லாஹ் சிரித்தவர்களாக உன்னுடைய அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. எங்களுடைய கபூர் வாழ்க்கையை விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ சொல்லியிருப்பது போல் நாங்கள் ஓதுகின்ற குர்ஆன்கள் எல்லாம் எங்களுடைய கபூரிலே காவலாளிகளாக வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய திடுக்கமான நாளிலே அன்னாரின் கைகளால் நாங்கள் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், திடுக்கம் நிறைந்த அந்த மஹ்ஷருடைய நாளிலே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கவாசிகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இதின் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்வது போல யா அல்லாஹ், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலேயும் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. மின்னல் வேகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அமால் நாமா செயலேட்டை வலது கரத்தால் பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியாகி உன்னுடைய லிகா என்கிற பேரின்ப பெரும்பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல முஃமின்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை ஒன்றிணைப்பாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவாயாக. இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டு வைத்திருக்கிறோமோ யா அல்லாஹ், அத்தகைய தேவைகளையும் ஏற்று அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை என்று ரப்பே நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக.
யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை புனிதமான ரமலான் மாதத்தின் 3வது நாள் இஃப்தார் நேரத்தின் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. உலகெங்கிலும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய புனிதர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் சமுதாயத்திலே உள்ள சிறந்த பெண்மணிகள், குழந்தைகள், முடிநரைத்த வயோதிகர்கள், ஹாஃபில் ஆலிம்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. திருக்குர்ஆனின் சங்கையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் ஊர்களை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்களினுடைய மக்பராக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி வ ஸல்லிம் அலன் நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.